ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நமக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வரோம், செஞ்சு பயன்பெற்று வரீங்க. அந்த வரிசையில அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் பார்ப்போம். என்னன்னா தலை சுற்றல், மயக்கம், இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வு. சரியா? ஸோ வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, இதுக்கு கிடினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கலாம். அதோட சேர்ந்து கழுத்து வெளி, இதுக்கும் சிறப்பான ஒரு பிராக்டிஸ். கழுத்து வெளியெல்லாம் கழுத்துல நெக்கெல்லாம் இந்த காலர்லாம் போகாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பின் கழுத்து எலும்பெல்லாம் தேய்மானம் ஆகாம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எப்போதும் போல உங்களுடைய கையில பேரோட இனிஷியல் ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 சாதாரண மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எப்போதும் போல உங்க இந்த பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையார், குருமார், உங்களுடைய குலதெய்வத்துக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்குறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான ரொம்ப எளிமையான பயிற்சி பாருங்க. இந்த ஆள்காட்டி விரலை கட்டவரலுக்கு கீழ் கோட்டுல டச் பண்ணிக்கிங்க. பாக்கி நடுவிரல் தனியா இருக்கும். சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டவரல் நுனியில டச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இடது கையிலையும் ஆள்காட்டி விரல் கட்டவரலுக்கு கீழ் கோட்டுல டச் பண்ணிங்க. நடுவிரல் தனியா இருக்கட்டும். சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டவரல் நுனியில டச் பண்ணி இருக்கட்டும். தொடையில கை வச்சுங்க. தோள்பட்டைகள்லாம் தவறவா கண்கள் மூடியபடி சன்னரக மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. காலை 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படியா ஃப்ரீ டைம் வந்து அதுல கூட நீங்க பழக்கத்துல கொண்டு வரலாம். இப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய அந்த தலை சுற்றல், அந்த கிடினஸ் சொல்லக்கூடிய மயக்கம், இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம். கழுத்து வெளியெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ கழுத்துல அந்த பின் கழுத்துல அந்த எலும்பு தேய்மானம் எல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப 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 சேஃபா வச்சுக்கோங்க உங்களை. அதனால இதுல ரெகுலரா பண்ணுங்க. உங்களோட உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.